அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசினருக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, 7.5 சனியில் வாக்குஸ்தான சனி, 5இல் குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது. விரய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைந்து உள்ளனர். உயர் அதிகாரிகள் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் மீது தங்களின் ஈர்ப்புகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பழைய நினைவுகள் மூலம் மனதில் குழப்பங்கள் உருவாகலாம். சொத்து பிரிவினைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தாங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். எல்லாவற்றையும் பெரியதாகவே நினைக்கும் உங்கள் நினைவு நிறைவேறும். ராசிக்கு 2 குரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் இருக்கிறார். ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய 2இல் இருக்கிறார். எதையும் தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி வெற்றி பெறுவீர்கள். சிலர் வசதியான வீட்டுக்கு மாற வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தெய்வ பலமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் தங்களுக்கு உண்டு. ராசியில் ராகு, 7இல் கேது இருக்கின்றனர். ஆகவே விரயஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் இருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. குழப்பமான மனநிலையை தவிர்த்தல் வேண்டும். தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளை அதிகப்படுத்த வேண்டாம். மேல் அதிகாரிகளை அனுசரிப்பது நல்லது. ஆக கும்பராசினர் 7.5 சனியில் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தான சனி நடைபெறுவதால் சற்று பண வகையில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. பிறருக்கு கடன் தரக்கூடாது. கடன் வாங்குதலும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தருதல் கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். ராசியில் ராகு இருக்கிறார். 7இல் கேது. சில சமயங்களில் தன்னை அறியாமல் வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் பெருகும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.